வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் vulnerability. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிரிட்டிக்கல் லெவல் vulnerability. இது ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு அட்டாக். ஸோ இந்த பர்டிகுலர் vulnerability எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஃபைல் அப்லோட் ஃபீச்சர் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த vulnerability-யை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மலாக இந்த vulnerability-யை வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல் அப்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஆன்லைனில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும், லைக் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல் அப்லோட் மூலிமா உங்களோட பிக்சரை அப்லோட் பண்ணி அது மூலிமா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணிப்பீங்க. ஆனால் இதுவே ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுற இடத்துல நார்மலாக எந்த ஒரு ரீசனுக்காக அந்த ஃபைல் அப்லோட் அந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன் செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அந்த ஃபைல் அப்லோட் வந்து அந்த ஃபீச்சர் வந்து என்ன மாதிரி ஃபைல்ஸ் ஒன்லி அக்செப்ட் பண்ணணும், லைக் பிக்சர்ஸ், லைக் அது வந்து ஜேபெக்காக இருக்கலாம், ஜேபிஜி ஒரு பிஎன்ஜி. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் மட்டும் அதை ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணணும். அதை தவிர்த்து மற்ற ஃபைல்ஸ்லாம் அதை ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிச்சுன்னா ஸோ அந்த இடத்துல உங்களால் ஃபைல் அப்லோட் vulnerability ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது மூலிமா அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மலிஷியஸ் ஃபைலை அவங்க வந்து கிராஃப்ட் பண்ணி போஸ்ட் ரெக்வஸ்ட் மூலிமா உள்ளுக்குள்ளே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபைலை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை வந்து அட்டாக்கரால் செய்ய முடியும். லைக் என்னென்ன மாதிரி அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக்கரால் வந்து ஒரு வெப்ஷெல்லை வந்து அப்லோட் பண்ண முடியும். வெப்ஷெல் தான் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஓகே, ஸோ நம்ம அதை தான் வந்து நம்மளோட கோர்ஸில் வந்து நம்ம வெப்ஷெல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஃபைல்ஸ் அதெல்லாமே. ஸோ வெப்ஷெல்ஸ் அப்லோட் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் சர்வரோட ஆக்சஸே நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு டேஞ்சரஸ் அந்த வெப்ஷெல்ஸ். அண்ட் அந்த வெப்ஷெல்ஸ் மூலிமா அவங்களால உள்ள இருக்க சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும், லோக்கல் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும் அவங்களால வெப்ஷெல்ஸ் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா. ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஃபீச்சர் தான் இந்த வெப்ஷெல். ஸோ நான் உங்களுக்கு டோன்ட் வரி, நான் உங்களுக்கு வெப்ஷெல் பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். ஸோ என்ன மாதிரி விஷயம்லாம் வெப்ஷெல்லை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேறு என்ன மாதிரி அட்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் பேஜை வந்து அட்டாக்கரால் அந்த வெப்சைட்குள்ளே போட முடியும், டீஃபேஸ்மெண்ட் பண்ண முடியும் அவரால். ஒரு பர்மனன்ட் பேஸ்ட் எக்ஸசஸை வந்து உள்ளுக்குள்ளே வெப்சைட்குள்ளே அவரால் போட முடியும். அண்ட் யூசரோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையுமே இவரால் ஓவர் ரைட் பண்ண முடியும். மொத்தத்தில் பார்த்தோன்னா அந்த அட்டாக்கர் அந்த சிஸ்டமோட ஃபுல் ஆக்சஸே எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் vulnerability தான் இந்த ஃபைல் அப்லோட் vulnerability கொண்டு போகும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு vulnerability. எப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ணாலும் எங்கெல்லாம் ஒரு அப்லோட் ஃபீச்சர் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் மறக்காமல் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக போகும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி இதை டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.